ஹாய்ங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குருவி கூடு இருக்குது. என்ன குருவி வந்துட்டு இந்த மாதிரி தொங்குற கூடு கட்டுன்ற நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து சொல்கிறேன். இப்போது தூக்கணாங்குருவி தான் இந்த மாதிரி தொங்குற கூடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டும். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்றவங்களும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த குருவியில் பார்த்திங்கன்னா பெண் குருவி தான் இந்த மாதிரி கூடு கட்டும். ஆண் குருவி வந்து பார்த்திங்கன்னா இதோ இங்கே தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் கூடு கட்டும். பெண் குருவி வந்து முட்டை விட்டு அடை காக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் கூடு வந்து கட்டும். அதில் பாருங்கள் 3 அடுக்கில் கட்டியிருக்கு. நம்ம மனுஷங்க வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட அறிவுக்கு நம்ம பில்டிங் கட்டுறதெல்லாம் என்னங்க, இந்த சின்ன குருவி அதோட வாயிலேயே வந்துட்டு பில்லு எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு கூடு கட்டுதுன்றது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலலாம் கூடு கட்டாதுங்க. நல்ல உயரமான பனை மரம், தென்னை மரம், அப்புறம் இந்த மாதிரி ஆள் வந்து அதிகமாக போய் அந்த கூட்டை இது பண்ண முடியாத இடத்துல தான் வந்து கூட்டை வந்து கட்டுது. இந்த குருவியோட கூட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மண் இருக்குங்க. அது வந்து ஈரமண் எடுத்துகிட்டு போய் நைட்டில் வெளிச்சத்துக்காக மின்மினி பூச்சியை வந்துட்டு ஒட்ட வச்சிரும். அப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக அதுங்களுக்கு வந்து நல்லா வெளிச்சமாகவே இருக்கும். இந்த குருவியோட வந்துட்டு ஃபேவரட் ஸ்பாட் எது தெரியுங்களா? அதோ பாருங்கள், இந்த முத்துசோளக்காடு தான். இங்கே தான் ஃபுல் குருவியுமே உக்காந்துருக்கு. எல்லா வாயிலையுமே புழு இருக்குது. அது எல்லாமே எடுத்துகிட்டு போய் தன்னோட குஞ்சுங்களுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுது. அதே மாதிரி இந்த குருவி வந்துட்டு நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல. இப்போ தான் வந்துட்டு பார்க்குறேன். கொஞ்ச நாளாக வந்து கூடு மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஹைட்டில் இருக்குமா, அதனால் நம்ம கண்ணுக்கு வந்து குருவியெல்லாம் தெரியாது. இப்போ இந்த முத்துசோளம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவி தெரியுது. கூகுளில் போட்டு பார்த்தா வந்து எல்லோ கலரும் ப்ரௌன் கலரும் கலந்தது தான் தூக்கணாங்குருவின்னு காட்டுது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கூட்டில் வந்து ஒரு 3 கலரில் இருக்குதுங்க. இந்த எல்லோ வித்து ப்ரௌன் இருக்குது, ப்ரௌன் வித்து ஒயிட் இருக்குது, அப்புறம் ஃபுல் ப்ரௌன் மட்டுமே இருக்குது. 3மே தூக்கணாங்குருவி தான் என்னன்னு தெரில. ஆனால் 3 குருவியுமே இந்த கூட்டுக்குள்ளே போயிட்டு வருது. ஏம்மா எப்படிம்மா உனக்கு அதோடைய கூட்டுக்குள்ளே வந்து மண் இருக்கிறது தெரியும், நீ என்ன இப்போ வீடியோக்காக வந்து கூட்டை எடுத்து பார்த்தியான்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து இந்த காற்று அடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கூடு வந்து பிச்சிட்டு விழுந்துரும். அப்போ சின்ன பிள்ளைலாம் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது தான் வேலை. அப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பார்த்துருக்கோம். கூட்டுக்குள்ளேயுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா குஞ்சு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தாலே அப்படி ஒரு சவுண்டு கீச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்குது. நான் வந்தேன்னா டெய்லியுமே இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே நின்று இந்த கூட்டை எல்லாம் பார்த்துட்டு தான் போவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியுமே இங்கே வந்து புதுசாக வந்துட்டு ஒரு கூடாவது கட்டிக்கிட்டே தான் இருக்குது. மனுஷங்க எப்படி ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ இடம் வந்தாலும் வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்களோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டெய்லியுமே இங்கே குருவி வந்து புதுசாக வீடு வந்து அதுக்கு கூடு கட்டிக்கிட்டே தாங்க இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.